நேற்று நான் சொன்ன பேட்டி பார்த்தீங்களே இல்லையா? அப்போ மீண்டும் மீண்டும் அந்த கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை லைவ்லேயே வச்சுருக்கோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் தெளிவுபடுத்தி விட்டோம். ஏற்கனவே நாடாளுமன்றத்திலையும் தெளிவுபடுத்தி விட்டோம். அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியிலிருந்து தெளிவுபடுத்திட்டோம். அதை தவிர்த்து தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியின் மேல் எழுப்ப வேண்டாம். ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், எங்களுக்கு மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசே அகற்றப்பட வேண்டும். ஒன்று, பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக கூட்டணியில். 2, நான் வேண்டுகோள் விடுப்பதெல்லாம் மற்ற கட்சிக்கு தான், அதோட பொருத்தி பார்க்க வேண்டாம். அதான் ஏற்கனவே சொல்லிட்டுமே, அதே மீண்டும் மீண்டும் நாங்கள் எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம்? உங்களுக்கு செய்தி வேணும், விறுவிறுப்பான செய்தி போடணும், அதுக்கு ஒரு 4 பேரை வச்சுட்டு விவாத மேடை வைக்கணும். அதுக்கு நாங்கள் தான் கிடைச்சோமா? ஒரு கற்பனையான கேள்வியை உருவாக்கி அதை கேள்வி கேட்டீங்களா? இப்படி தேர்தல் வருகின்ற பொழுது தான், தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் யார் யாருக்கு யார் வாக்களித்தான் தெரியும். நம்ம ஒன்றும் போய் எங்கேயுமே அப்ளிகேஷன் போட்டுவிட்டு வாசலில் காத்துக்கிண்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கு. அது அப்போ என்ன உதாசீனப்படுத்துறது? நான் கேட்குறேன், லெட்டஸ் பி ரியலிஸ்டிக். சென்ற பார்லிமெண்ட் தேர்தலில் தேமுதிகவோடு சேர்ந்து அதிமுக வாங்கின ஓட்டு 1 crore, என்டிஏ வாங்கின ஓட்டு 80 lakhs. எங்களுக்கு எந்த ஒரு அரிப்பும் இல்லை, புரியுதா? அதனால் எங்களை உதாசீனப்படுத்துறதுனா என்னவா இருக்கும்? நான் போய் கேட்டிருக்கணும், கெஞ்சியிருக்கணும், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். அப்படி தானே அர்த்தம் உங்கள் கேள்வியுடைய துணியா? அதுக்காக உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன். நான் வேறு யாருக்கும் சொல்ல தேவை. நேற்று கூட சொன்னேன்னா, ஒரு எப்போ கேட்டாலும் நம்ம நண்பர் ஜெயக்குமார் இருக்கார்ல, அவருக்கு போய் நாளைக்கு எனக்கு அதிமுகவோடு உங்களுக்கு என்ன உறவுனா ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லுவார் போல இருக்கு. ஜெயக்குமார் அதிமுகவோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லுவார். அந்த மாதிரி அவர் பழக்கம் சில பேருக்கு பழகி போச்சு.